கல்விச் செல்வத்தை எதிர்கால தலைமுறையினருக்கு சிறப்பாய் எடுத்து சேர்க்கும் அனைத்து ஆசிரியப் பெருமக்களுக்கும் அன்பான வணக்கம். 2023-24 கல்வியாண்டு எண்ணும் எழுத்தும் கணக்குப் பாடம் பருவம் 3. கடந்த பருவங்களைப் போல் அல்லாமல் இந்த பருவத்தில் புதிதாக நுழையுமுன் பகுதி, கருத்துருவாக்க தருணம் பகுதி மற்றும் கற்றலின் தருணம் ஆகிய பகுதிகளில் செயல்பாடுகளை மேற்கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. நுழையுமுன் என்ற பகுதியானது மாணவர்கள் குறிப்பிட்ட கற்றல் விளைவின கற்பதற்கு முன்பாக அந்த கருத்து சார்ந்த கதை, கலந்துரையாடல், விளையாட்டு போன்றவற்றின் மூலம் அவர்களை ஆர்வமூட்டும் வகையில் இருக்கு. கருத்துருவாக்க தருணம் பகுதியானது மாணவர்கள் தாங்கள் கற்க உள்ள பாடப்பகுதி சார்ந்த கருத்துகளை கலந்துரையாடல், செய்து பார்த்தல் மற்றும் விளையாட்டு மூலம் தாங்களே உருவாக்கி தெரிந்து கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. மேலும் கற்றலின் தருணம் பகுதியானது நுழையுமுன் பகுதியிலும் கருத்துருவாக்க தருண பகுதியிலும் அறிந்து கொண்ட ஒரு கணித கருத்தின மாணவர்கள் செய்து பார்த்து உறுதிப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த 3 பகுதிகளும் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் தேவைக்கேற்ப பயன்படுத்தப்பட்டுள்ளன. அதாவது மாணவர்கள் ஏற்கனவே அறிந்த கருத்தாக இருப்பின் நுழையுமுன் பகுதியும் கருத்துருவாக்க தருண பகுதியும் தவிர்க்கப்பட்டு கற்றலின் தருணம் பகுதி மட்டும் இடம்பெற்றிருக்கும். கடந்த 2 பருவங்களைப் போலவே வகுப்பிற்கேற்ற வண்ணப் புள்ளிகளைக் கொண்டு ஒவ்வொரு செயல்பாட்டையும் மேற்கொள்ளணும். இதற்கு எடுத்துக்காட்டா கட்டகம் 1இல் உள்ள செயல்பாடு 1னை பார்ப்போமா? நுழையுமுன் பகுதியில இருவகுப்பு மாணவர்களும் ஈடுபடுவாங்க. மாணவர்கள் ஏற்கனவே கற்றறிந்த நாற்கரத்தை குச்சிகளை வைத்து உருவாக்கி அனைத்து பக்கங்களையும் கூட்டி சுற்றளவை கண்டறிவதை நினைவு கூறுவாங்க. பிறகு 4ஆம் வகுப்பு மாணவர்களை அவர்களுக்குரிய பயிற்சித்தாள செய்ய வைக்கணும். இதன் பிறகு 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு செவ்வகம் மற்றும் சதுரத்தின் சுற்றளவை கண்டறியும் விதமா ஏன், எதற்கு, எப்படி என மாணவர்களை சிந்திக்கச் செய்யும் விதமான தொடர் வினாக்களைக் கேட்டு கலந்துரையாடி ஆர்வமூட்டும் விதமா நுழையுமுன் பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கு. ஆசிரியர் கரும்பலகையில் வரைந்த வெவ்வேறு பக்க அளவுள்ள சதுரங்களைக் காட்டி மாணவர்களிடம் சுற்றளவு குறித்து கலந்துரையாடி தொடர் கூட்டலிலிருந்து பெறப்பட்ட விடையை பெருக்கல் கூற்றாக மாற்றி அதன் மூலம் சதுரத்தின் சுற்றளவிற்கான வாய்ப்பாட்ட மாணவர்களே உருவாக்கச் செய்றாங்க. அதுபோல செவ்வகத்துக்கான சுற்றளவு காணும் வாய்ப்பாட்டையும் ஆசிரியரின் வழிகாட்டுதல் மூலமா மாணவர்களே உருவாக்கும் விதமா கருத்துருவாக்க தருணம் பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கு. செயல்பாட்டோட இறுதியில வகுப்பறையில் உள்ள சதுரம் மற்றும் செவ்வக வடிவ பொருள்களை அளந்து பார்த்து வாய்ப்பாட்டை பயன்படுத்தி அதன் சுற்றளவை கண்டறியும் விதமா கற்றலின் தருணம் பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த செயல்பாட்டோட கற்றல் விளைவுகள் என்னன்னா, 4ஆம் வகுப்பு மாணவர்கள் நாற்கரத்தின் சுற்றளவு கண்டறிவதை நினைவு கூறுவாங்க. 5ஆம் வகுப்பு மாணவர்கள் சதுரம் மற்றும் செவ்வகத்தின் சுற்றளவை வாய்ப்பாட்டை பயன்படுத்தி கண்டறிய தெரிஞ்சுக்குவாங்க. செயல்பாட்டோட இறுதியில பயணம் செய்வோம் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சி நூல் மற்றும் பாடநூல் பயிற்சிகளை மாணவர்கள் செய்வாங்க. நன்றி.